நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார். திருமணம் அப்படின்னு நம்ம பண்ண போனோம்னா, முதல்ல பெண் ஜாதகத்தையும், ஆண் ஜாதகத்தையும் பார்ப்பாங்க. ஆமா. இதுவே குழந்தை பிறந்த பிறகு நமக்கு ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னா, குழந்தையோட ஜாதகத்த குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதுமே, ஒரு குழந்தைக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னா, அது அவங்க அம்மா அப்பாவ தான் பாதிக்கும் கட்டாயம். அப்படின்னீங்க. ஆமா. அது ஏன் சார்? அதுவரைக்கும் நம்மளோட ஜாதகத்த பார்த்து தான் நமக்கான பலன்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். இப்போ ஒரு புதுசா குழந்தை பொறக்குதுன்னா, குழந்தைக்கான பலன்கள அதோட ஜாதகத்திலயும், நம்மளுடைய பலன்கள நம்மளோட ஜாதகத்துல தானே பார்க்கணும். கட்டாயம். ஏன் அந்த இடத்துல இது அப்படி? தொடர்பு வரும். ஆ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அம்மாவுக்கு கண்டம் இருக்கா, அப்பாவுக்கு கண்டம் இருக்கா, தாத்தாவுக்கு கண்டம் இருக்கா, தாய் மாமனுக்கு கண்டம் இருக்கான்னா நம்ம பார்ப்போம் ஜாதகத்தில். ஓ. அந்த குழந்தைக்கே கண்டம் இருக்கா. இது ஒவ்வொரு நஸ்தரங்களுக்கும் ஒவ்வொரு பாதங்கள் ரீதியாக விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த குழந்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா செய்த நல்ல வினைகள், தீய வினைகளால் ஏற்படக்கூடிய கரு. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு தாத்தாவுக்கும் தொடர்பு உண்டு. ம், ம், ம். ரைட்டுங்களா? அந்த தாத்தாவும் பாட்டியும் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருந்தாங்களோ, அந்த இதுவும் அவங்க அம்மா அப்பா செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தையோட ஜாதகத்தில் தெரியும். ஓஹோ. என்னங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, ஆமா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ, லக்னத்து ரீதியாக அல்லது சந்திரன் ரீதியாக, உங்கள் அப்பாவோட ஜாதகத்துலேயும் அதே மாதிரி இருக்கும். ஓ. உங்கள் தாத்தாவோட ஜாதகத்துலேயும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். ரைட்டுங்களா? கிரகங்கள் எப்போதுமே தொடர்ந்து ஒரே மாதிரி வரும். அப்போ எனக்கும் என்னுடைய பசங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள். நம்ம லக்னத்துக்கு யாராருக்கெல்லாம் 6ல் 8ல் சந்திரன் இருக்கோ, அவங்க குழந்தைகளுக்கும் 6 8ல் தான் சந்திரன் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம தொடர்போடு தான் இருக்கோம். அப்போ நம்மளுடையது நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம வந்து அதுக்குரிய பரிகாரங்கள் செஞ்சு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சதுக்கு பின்னாடி பிறக்கிற குழந்தைக்கு அது மாறி இருக்கும். இப்போ சந்திரன் 8ல் இருந்தாவே தொழிலே பண்ண முடியாது, 6ல் இருந்தாலும் தொழில் பண்ண முடியாது. அப்போ அந்த வர்க்கமே தொழில் பண்ண முடியாது.